சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா நான் யாழ் மண்ணிலிருந்து MS ரமணன். பிரம்மாண்டமான ஒரு கடை ஒன்று வந்து இங்கே திறக்கப்பட்டிருக்கு. இது என்ன எந்த பொருள் எடுத்தாலும் 150 ரூபாய் பாருங்கள் மக்கள். ஒரு வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான அனைத்து பொருட்களும் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரே கூரைகளை வந்து நீங்கள் இங்கே பெற்றுக்கொள்ளலாம். மக்களை இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எது எடுத்தாலும் வந்து 100 ரூபா, 150 ரூபா, 250 ரூபா. இந்த கடை என்று சொல்கிறதா இல்லை கடல் என்று சொல்கிறான்னு நான் தெரியும் கடை பாருங்கள். இப்போ கொழும்புக்கு போக தேவையில்லை, இங்கே வந்து நீங்கள் அள்ளி கொண்டு போகலாம். கிளிநொச்சிலையும் இருக்குது, சாவச்சேரிலையும் இருக்குது. இப்போ யாழ்ப்பாணத்தில் ஒரு பிரான்ச் திறக்கணும் வந்து மிச்ச நாள் ஆசை திறந்துருக்குறேன். இந்த கடைக்குள்ளே வந்தீங்கன்னா அப்படி உங்களுக்கு ஒரு கிழமை வேணும் இந்த கடையை நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு மட்டும். ஏன்னாண்டா போய்கொண்டே இருக்குது மக்களே. இதுக்குள்ளே எல்லா இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு பொருட்கள் தான் இங்கே இருந்து கொண்டே இருக்குது. எல்லாமே சரியான சீப்பாக தான் இருக்குது. அங்கே போகணும், எல்லாத்துக்கும் நீங்கள் ஓடி தெரிய தேவையில்லை. ஒரே கடையிலேயே வந்து நீங்கள் உங்களை விருப்பமானதை குறைஞ்ச விலையில் வந்து நீங்கள் பெற்றுக்கொண்டு போகலாம் மக்களே. நீங்கள் கொழும்புக்கு போனால் எப்படி இருக்குமோ அதே ஃபீலிங் தான் இங்கேயும் இருக்கும். யாழ்ப்பாணத்தில் இதே மாதிரி கடை உண்டு, ஒரு இடத்துலையும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இங்கே இந்த பின்னுக்கு பாருங்கள், அந்த கடை தெரியுது. அந்த கடைக்கு தான் நாங்கள் உள்ளே போகிறோம். உள்ளே போய் என்னென்ன ஐட்டங்கள் என்னென்ன விலையில் இருக்கான்ட்டு நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்கும், நாங்கள் இந்த கடைக்குள்ளே போய் பார்ப்போம். என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னு சொன்னால் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை அமர்த்தி விடுங்க. அப்படின்னு தான் நம்ம ஒரு வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்கும், கடைக்குள்ளே நாங்கள் போவோம். சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா நான் யாழ் மண்ணிலிருந்து MS ரமணன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இந்த காணொலியில் ஒரு முக்கியமான விஷயமும் நாங்கள் பார்க்க போகிறோம். அது என்னென்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் KK ஸ்டோரில் உள்ள அரசடி சந்தில் நான் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கடை ஒன்று வந்து இங்கே திறக்கப்பட்டிருக்கு. இது என்ன கடைன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான அனைத்து பொருட்களும் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரே கூரைகளை வந்து நீங்கள் இங்கே பெற்றுக்கொள்ளலாம். இந்த பின்னுக்கு பாருங்கள், அந்த கடை தெரியுது. அந்த கடைக்கு தான் நாங்கள் உள்ளே போகிறோம். உள்ளே போய் என்னென்ன ஐட்டங்கள் என்னென்ன விலையில் இருக்கான்ட்டு நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்கும், நாங்கள் இந்த கடைக்குள்ளே போய் பார்ப்போம். மற்றபடி என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னு சொன்னால் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை அமர்த்தி விடுங்க. அப்படின்னு தான் நம்ம ஒரு வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்கும், கடைக்குள்ளே நாங்கள் போவோம். மக்களே பாருங்கள், இது வந்து யாழ்ப்பாணம் KK ஸ்டோரில் பெரியகுளம் மகா வித்தியாலயம் பள்ளிக்கூடம் இருக்குது மக்களே. அதுக்கு பக்கத்தில் தான் வந்து இந்த கடை வந்து இருக்குது பாருங்கள். ஒரு பெரிய கடை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 1.5 பிறப்பு காணிக்குள்ளே இந்த கடை வந்து அமைச்சிருக்கேன். வந்து தேவையான ஐட்டங்களை வந்து ஒரே கூரையங்களை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மக்களை இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எது எடுத்தாலும் வந்து 100 ரூபா, 150 ரூபா, 250 ரூபா, 300 ரூபா, 350 ரூபா தான் பாருங்கள். இந்த கடை என்று சொல்கிறதா இல்லை கடல் என்று சொல்கிறான்னு நான் தெரியும் கடை பாருங்கள். எவ்வளோ ஐட்டங்கள் பாருங்கள், எல்லாம் குவிஞ்சி கிடக்கு மக்களே. இந்த கடையை பாருங்கள், இது கடை மாதிரி இருக்கா இல்லை கடல் மாதிரி இருக்கான்னு பாருங்கள். என்ன சாமான் உங்களுக்கு வேணுமென்றாலும் இங்கே வந்து அழகாக பெற்றுக்கொள்ளலாம். தேவையான பொருட்கள் அவ்வளோ இருக்குது மக்களே பாருங்கள். மேலே எல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது பாருங்கள். நீங்கள் கொழும்புக்கு போக தேவையில்லை, இங்கே வந்து நீங்கள் அள்ளி கொண்டு போகலாம். விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல்லாம் இருக்குது இந்த ப்ரைஸுகள் எல்லாம். இந்த பாருங்கள் எப்படி ஒரு ஐட்டங்களை பாருங்கள், இவ்வளோ காபெட் ஐட்டங்கள், இந்த பேசின் ஐட்டங்கள் இருக்குது. இப்போல்லாம் கேட்டு தெரிஞ்சுள்ளோம் என்ன விலை மாதிரி என்ன மாதிரி போகுதுன்னு சொல்லி. இந்த கடைக்குள்ளே வந்தீங்கன்னா அப்படி உங்களுக்கு ஒரு கிழமை வேணும் இந்த கடையை நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு மட்டும். ஏன்னாண்டா ஊறிப்பட்ட ஐட்டங்கள் இருக்குது இங்கே வந்து, எல்லாம் கிச்சன் ஐட்டங்கள். எல்லாம் 50 ரூபாயிலேருந்து இருக்கான் மக்களே. 50 ரூபாயிலேருந்து 5000, 6000 ரூபா வரைக்கும் நீங்கள் இங்கே வந்து உங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து அள்ளி கொண்டு போகலாம். பாருங்கள் என்னென்ன ஐட்டங்கள் இருக்குன்னு. உண்மைக்கு மக்களே இதுக்கு வந்தால் நீங்கள் உடனடியாக வந்து வெளியேறலாம். என்னென்னு சொன்னால் அவ்வளோ நிறைய உரிப்பட்ட பொருட்கள் இருக்குது. வந்து இவ்வளோத்தையும் பார்க்கவே உங்களுக்கு எத்தனை நாள் ஆகுமோ தெரியல. பாருங்கள், போய்கொண்டே இருக்குது மக்களே. சுடுதண்ணி போத்தல் ஐட்டங்கள் இருக்குது,
கிரைண்டர் எக்ஸாம் இருக்குது, மேலே கூட ஐட்டங்கள் இருக்குது, எல்லாம் ஸ்டெயின்ஸ்டீல் ஐட்டம் இருக்குது, பிளாஸ்டிக் ஐட்டங்கள், கிளாஸ் ஐட்டங்கள் எல்லாம் வெரைட்டியாக இருக்குது மக்களே. இந்த பாருங்க, எந்த பொருள் எடுத்தாலும் 180 ரூபா. எந்த பொருள் எடுத்தாலும் 180 ரூபாயா பாருங்கள் மக்களே. இந்த இதெல்லாம் ஐட்டங்கள் 180 ரூபா ஐட்டங்கள்லாம் இதில் கிடக்குது பாருங்கள். 180 ரூபா கெசியா பனாய். எந்த பொருள் எடுத்தாலும் 180 ரூபா பாருங்கள் மக்களே. ரிங் பாட்டில் ஐட்டங்கள் இருக்குது, கிளாஸ் ஐட்டங்கள் இருக்குது, டிபன் பாக்ஸ் ஐட்டம் இருக்குது, எல்லாம் 180 ரூபா. நீட்டு பாருங்கள் அடிச்சிருக்கு. எந்த பொருள் எடுத்தாலும் 180 ரூபா தான். சரியான மலிவாக இருக்குது பாருங்கள். என்னென்ன ஐட்டங்கள் பாருங்கள். இப்போக்கிட்ட ஐட்டங்களை பாருங்கள் 180 ரூபா. எந்த பொருள் எடுத்தாலும் 180 ரூபா பாருங்கள் மக்களே. அப்படி இஞ்சால வரும் பார்த்தீங்கன்னா இது எந்த பொருள் எடுத்தாலும் 100 ரூபாயா பாருங்கள் மக்களே. 100 ரூபா ஐட்டங்களை பாருங்கள். அந்த வடி இருக்குது, இது 100 ரூபா. எந்த பொருள் எடுத்தாலும் 100 ரூபா ஐட்டம் பாருங்கள். இது 100 ரூபா. எந்த பொருள் எடுத்தாலும் 100 ரூபா பாருங்க மக்கள். எல்லாம் 100 ரூபா. ஷியாய் எந்த பொருள் எடுத்தாலும் 100 ரூபா. அப்படி நாங்கள் இந்தியாவில் வருவோம் பாருங்கள். அடுத்த ஐட்டத்துக்கு இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பொருள் எடுத்தாலும் 350 ரூபாயாம் பாருங்கள். மக் ஐட்டங்கள் இருக்குது, இந்த சூப் அடிக்கிற டிஷ் இருக்குது, இதெல்லாம் 350 ரூபாய் பாருங்கள். அப்படி இந்தியாவில் வந்தோம்னு சொன்னால் 350 ரூபா தான் பாருங்கள். எல்லாம் 350 ரூபா. லாபம். கொழும்பில் போய் நீங்கள் எடுக்க வேண்டிய ஐட்டம் முழுக்களும் இங்கே எல்லாம் சிறந்த விலையிலே இருக்குது. கொழும்புக்கு போகிற விலையிலே இங்கே தராங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் 100 ரூபா போட்டிருக்காங்க, 150 ரூபா போட்டிருக்காங்க, 200 ரூபா, 250, 300 ரூபா, 350 ரூபா. இவ்வளோ வரைக்கும் இங்கே இவ்வளோ பொருட்களும் நீங்கள் இங்கே பெற்றுக்கொள்ளலாம் மக்களே பாருங்கள். இதை கடை என்று சொல்கிறதா இல்லை கடலை என்று சொல்கிறதா என்று நான் தெரியாமல் கிடக்கு. எங்கே பார்த்தாலும் பொருட்களாக தான் கிடக்கு. எந்த பக்கம் திரும்பினாலும் திரும்புகிற பக்கம் எல்லாம் காலுக்கு கையுக்குள்ளே எல்லாரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு பொருட்கள் தான் இங்கே இருந்து கொண்டே இருக்குது. எல்லாமே சரியான சீப்பாக தான் இருக்குது. கடையண்டா இப்படி தான் மக்களே இருக்கணும் பாருங்கள். நீங்கள் கடைக்கு வந்தீங்கன்னு சொன்னால் எல்லா ஐட்டத்தையும் ஒரே அடியாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இது சில்வர் பாத்திரம் வாங்க இஞ்சோடு, புட்டுப்பானை வாங்க அங்கே போகணும், பிளாஸ்டிக் பாலி வாங்க அங்கே போகணும். எல்லாத்துக்கும் நீங்கள் ஓடி தெரிய தேவையில்லை. ஒரே கடையிலேயே நீங்கள் உங்களை விருப்பமானதை குறைஞ்ச விலையில் நீங்கள் பெற்றுக்கொண்டு போகலாம் மக்களே. இங்கே பாருங்கள் எவ்வளோ பொருட்கள் பின்னு பாருங்கள். இந்த இவ்வளோ 150 ரூபா, 250 ரூபா, எல்லாம் விலை குறைவு. மிக குறைந்த விலையில் இங்கே தரீங்கன்னா நீங்கள் பெற்றுக்கொண்டு போகலாம் மக்களே பாருங்கள். மக்கள் வந்த வண்ணமே இருக்கிறார். இந்த கடை எங்கே இருக்குன்னு சொன்னால் நம்மளே சொன்ன மாதிரி கேகே ஸ்டோரில் அரசடி சந்தையில் இருக்குது யாழ்ப்பாணம் பாருங்கள். எவ்வளோ ஒரு அழகாக அடக்கியிருக்கிற கண்டு பாருங்கள் இந்த கடை. யாழ் மாவட்டத்தில் நீங்கள் எங்கேயுமே இந்த விலைக்கு பொருட்களை எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. ஏன்னா அவ்வளவு குறைந்த விலை. எல்லா பொருட்களுமே இங்கே இருக்குது. இல்லை என்று சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். மேலே எல்லாம் பொருட்களுக்கு தொங்க விடப்பட்டிருக்குது பாருங்கள். மேலே எல்லாம் உண்மைக்கு சரியான ஒரு லாபம் தான் நான் சொல்லுவேன் பாருங்கள் மக்கள். பல்ப் ஐட்டத்துலேருந்து சகல ஐட்டம், சின்ன பிள்ளைகள் விளையாட்டு சாமான்கள் எல்லா ஐட்டம் இங்கே இருக்குது. பார்க்கவே கடையை பார்க்கவே ஒரு கவர்ச்சியாக இருக்குது, ஆசையாக இருக்குது இந்த கடையை பார்க்க. ஒரு 5000 ரூபா கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான எல்லா ஐட்டத்தையும் நீங்கள் இங்கே பெற்றுக்கொண்டு போகலாம். உண்மைக்கும் எல்லா ஐட்டம் இருக்குது இங்கே பாருங்கள். கடையில வியூவை பாருங்கள் எப்படி இருக்கான்னு, உள் வியூ. அதை பார்க்க இன்னொரு ஃபீலிங்காக இருக்கேன்னு.
இவ்வளோ காசுகளை கொடுத்த மக்களே பணத்தை விரயம் செய்யாதீர்கள். இங்கே வந்து சரியான மலிவாக இருக்குது. ஆனபடியாக தான் நான் இந்த காணொலியை மக்களுக்கு எடுக்கணுன்ற நோக்கத்துக்காக நான் இந்த கடைக்கு வந்தேன். ஆகிய இந்த காணொலியை பார்த்துட்டு நீங்கள் அனைவரும் இந்த கடைக்கு வாங்க, ஒரு முறை வந்து பாருங்க, வெளியே பாருங்க எப்படி இருக்காண்டு. வெளியே பார்த்துட்டு நீங்கள் பிறகு கொள்வனவு செய்யுங்க. எல்லாமே மிக மலிந்த விலையிலாம் இங்கே இருக்குது. வந்து இல்லையென்று சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எல்லா பொருட்களும் இங்கே குவிஞ்சு காணப்படுற தேவையான பொருட்களை நீங்கள் வந்து இந்த ஒரே கூரியன்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் மக்களே. பாருங்கள் இந்த கடையை பாருங்கள், இவ்வளோ சாமான இவ்வளோ என்னமான முறையில் அடுக்கப்பட்டிருக்கண்டு பாருங்கள். உள்ளூர் அப்படி இருக்கண்டு பாருங்கள், என்ன செட்டப்பில் அடக்கியிருக்கிறாங்க. உண்மைக்குமே யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு கடை இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். யாழ் மாவட்டத்தில் வந்து நீங்கள் கொழும்புக்கு போனால் எப்படி இருக்குமோ அதே ஃபீலிங் தான் இங்கேயும் இருக்கும். யாழ்ப்பாணத்தில் இதே மாதிரி கடை ஒன்று ஒரு இடத்துலையும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இங்கே மட்டும்தான் இருக்குது. கேகே ஸ்டோரில் அரசடி சந்தியில் தான் இந்த கடை அமைஞ்சிருக்கு மக்களே. இந்த கடை இந்த முதலாளி இருக்கிறார். பஸ்ஸோட கதைக்கு பார்ப்போம், வாங்க மேலே தேவை கதைச்சிருப்போம் என்ன மாதிரி. வணக்கம் பஸ். வணக்கம். கடை எப்போ ஓப்பன் பண்ணது? நாங்கள் 19ஆம் தேதி. 19ஆம் தேதி. ஆமாம். இது இடத்துல இருக்கு இந்த கடை? இது வந்து நாச்சிமார் கோயிலிருந்து பெரியபுலம் பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஆமாம். கடைக்கு என்ன பேர்? யாழ் சூப்பர் சேல். யாழ் சூப்பர் சேல். இப்போ இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் இந்த கடை மட்டும் தான் இருக்கு. ஒரு இடத்துலையும் இப்படி ஒரு கடையை நாங்கள் பார்க்கல. நீங்கள் இங்கே போடுறதுக்கு என்ன பிரதான காரணம்? இப்போ இல்லை எங்கள்ட கிளிநொச்சிலையும் இருக்குது, சாவச்சேரிலையும் இருக்குது. இப்போ யாழ்ப்பாணத்தில் ஒரு பிரான்ச் திறக்கணும் வந்து மிச்ச நாள் ஆசை திறந்துருக்குறேன். வந்துருக்கீங்க? ஆமாம். கிளிநொச்சி இடத்துல இருக்குது. கிளிநொச்சியில் கனகபுரம் ரோட்டில் இருக்குது. மற்றது A9 ரோட்லையும் டெலிகாம் டவர் கழிஞ்சு போக இருக்குது. சரியான விலை குறைவாக இருக்குது. என்னதுக்காக நீங்கள் மக்களுக்கு எங்களோட நோக்கம் வந்து ஒரு மக்களுக்கு ஒரு சாதாரண விலைக்கு பொருட்களை கொடுக்கணுன்றது தான் எங்களோட நோக்கம். இப்போ கொழும்புக்கு போனாலே இந்த விலை தான் எடுக்கலாம். நீங்கள் கொழும்புக்கு போகாமலே இங்கே எடுக்கக்கூடிய மாய்க்கிறாக்கண்டே இவ்வளோ லாபம் மக்களுக்கு சரியான மலிவான விலையில் எல்லாத்துக்கும் ஒரே விலைக்கு போகணும். மற்றது கோயில் வியாபாரங்களுக்கெல்லாம் போகிறதுனாக அப்போ அதுகளெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டி இருக்கிறோம். கோயில்களில் இடவாடையெல்லாம் கூட அப்போ பிச்சட்டா போட்டு குறைஞ்ச விலையில் விற்று கொண்டு வரோம். டெலிவரி அப்படிங்கிறது செய்வீங்களா? அப்படி டெலிவரி இல்லை, நேராக வந்து எடுத்துகிட்டு போகலாம். டெய்லி திறப்பா கடை? டெய்லி 8:30 பின்னேரம் 9 மணி மட்டும் திறந்து. நன்றி பாசா. நன்றி, வணக்கம். நன்றி மக்களே. மீண்டும் ஒரு அடுத்த காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். யாழ் மண்ணிலிருந்து MS ரமணன். என்னுடைய சேனலுக்கு புதுசாக நீங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனை அமர்த்திடுங்க. அப்படின்னா தான் நம்புகிற வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். மீண்டும் ஒரு அடுத்த காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.